இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 1 லிட்டர் வாங்கி ஸ்கிராட்ச் கார்டில் இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க, 50 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாரு. இன்னும் அந்த வெற்றியில தான் இருக்காரு. இப்போ அரசியலுக்கு வந்துட்டாரு. அவருடைய அந்த அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவர் அனௌன்ஸ் இப்போ தான் பண்ணாரு. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். இவருடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு, இவர் பேருக்கு, அந்த ராசி நட்சத்திரம், இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தாக்கா இவர் அரசியலில் ஜெயிக்க முடியுமா, வெற்றி பெற முடியுமா, மற்ற கட்சியோட இவரால் காம்படிட்டிவ் கொடுக்க முடியுமா, எல்லாத்தையும் அதையும் வின் பண்ணி இவர் சீட்டில் உட்கார முடியுமா? இந்த ராசி நட்சத்திரத்தையும் தாண்டி லக்னன்னு ஒன்று இருக்குது ஜாதக பிரகாரம். அந்த லக்னம் பெரிய பெரிய உச்சத்தில் இருக்கிறவங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னாக்கா கடக லக்னம் அப்படின்னாக்கா அவங்க அரசியலில் அவங்கள அறியாமல் அது கூட்டிகிட்டு வந்துடும். ஒரு புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தாங்கனாக்கா அவங்க மற்றவங்கள சுற்றி வருவாங்க. ஆனால் இங்கே தலைகீழாக நடக்க போகுது. விஜய் சுற்றி தான் மற்ற கட்சி சுற்றி வரும். நடக்குதா இல்லைன்னு பாருங்க. இந்த சவுண்டு ஒலின்னு ஒன்று இருக்கும். இப்போ தமிழக வெற்றி கழகம் அவங்க போட்ட ஸ்பெல்லிங், அந்த ஸ்பெல்லிங்கில் பார்த்தீங்கன்னா 64 வருது. இப்போ விஜய்னாக்கா 10னா 1, அதனால் அதே 1ல் பேர் வைக்கலாம்னு 64 வச்சுருக்காங்க. இப்போ இந்த 64 அவருக்கு வேலை செய்யும். ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி டிவிக்கேங்கிறது 12ஆம் நம்பர் தானே வரும். 12 1 2 3 வேலை செய்யுமா அப்படின்னாக்கா. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட ஃபார்மட் நியூமராலஜியின் தந்தை ஐயா மகா தன்சேகர் ராஜா அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? ஆமாம், நல்லா இருக்கிறோம்மா. இன்னைக்கு நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். அவர் பார்த்தீங்கன்னா சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாரு. இன்னும் அந்த வெற்றியில தான் இருக்காரு. இப்போ அரசியலுக்கு வந்துட்டாரு. ஸோ அவருடைய அந்த அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அரசியல் வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்பாக தான் இருக்கும். இப்போ நான் மட்டும் தான் சொல்ல போகிறேன் அப்படின்றது. நான் வேற ஒரு சேனலில் கூட ரொம்ப நாளுக்கு முன்னே சொல்லிட்டேன். அவர் அனௌன்ஸ் இப்போ தான் பண்ணார். நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன். ஸோ இது என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு, இவர் பேருக்கு, அந்த ராசி நட்சத்திரம், இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தாக்கா இவர் அரசியலில் ஜெயிக்க முடியுமா, வெற்றி பெற முடியுமா, மற்ற கட்சியோட இவரால் காம்படிட்டிவ் கொடுக்க முடியுமா, எல்லாத்தையும் அதையும் வின் பண்ணி இவர் சீட்டில் உட்கார முடியுமா, ஆட்சி ஆளக்கூடிய தகுதி இவருக்கு இருக்கா, ஆண்டுவாரா கரெக்டாக, அப்படிலான்ட்டு ஏன்னா கேள்விகள் அப்படியே கேள்வி, துணை கேள்வி, இணை கேள்வி, நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. முடியும். இதில் என்னென்னா சில பேருக்கு பார்த்திங்கனாக்கா இந்த ராசி நட்சத்திரத்தையும் தாண்டி லக்னன்னு ஒன்று இருக்குது ஜாதக பிரகாரம். அந்த லக்னம் பெரிய பெரிய உச்சத்தில் இருக்கிறவங்க அப்படிலாம் பார்த்திங்கனாக்கா கடக லக்னம் அப்படின்னாக்கா அவங்க அரசியலில் அவங்கள அறியாமல் அது கூட்டிகிட்டு வந்துடும். அவங்க அரசியலே இருக்க மாட்டாங்க, ஆனால் அரசியல் கொடுத்துருவோம். மன்மோகன் சிங்லாம் பார்த்தா கடக லக்னம். அவர் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவருக்கும் அரசியலுக்கு சம்மந்தமே இல்லை. அரசியல் அது கூட்டிகிட்டு வந்துடும். அதுமாரி விஜய் தளபதி விஜய் அவர் அரசியல்வாதி இல்லை, அவர் நடிகர். அரசியலுக்கு கூட்டிகிட்டு வந்துடும். அப்போ கடக லக்னம் இருக்கவங்க எல்லாருமே அரசியல் வந்துடுவாங்க கண்டிப்பாக. லைன் கட்டிட்டு எல்லாரும் வந்துட முடியுமா? அதுக்காக அவங்க உச்சத்தில் இருக்கணும். இப்போ மன்மோகன் சிங் கூட நீங்கள் கேட்ட கேள்வி சரி. மன்மோகன் சிங் மட்டும் அவர் மட்டும் ஏன் வந்தாருனாக்கா அதுதான், அவர் ஒரு பெரிய எக்கனாமிக்ஸ்ட். அவர் பொருளாதார நிபுணர். அவர் நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ரெட் கார்பெட்டு போட்டது மன்மோகன் சிங்குக்கு போட்டாங்க. அவங்க அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் சிகப்பு கம்பளம்லாம் விரிக்க மாட்டாங்க, ஆனால் மன்மோகன் சிங்குக்கு போட்டாங்க. அவங்க வெளிநாட்டுக்கு போனால் விரிக்கணும், ஆனால் அவங்க யாருக்கும் போட மாட்டாங்க. நம்ம இந்தியாவிலேருந்து போனதுக்கு ரெட் கார்பெட்டு அவருக்கு போட்டாங்க, மன்மோகன் சிங்குக்கு. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அந்த அளவுக்கு அமெரிக்காவில் ஒரு சூழ்நிலை வரும்போது இவர் தான் போய் காப்பாற்றி கொடுத்தார். அதாவது அந்த எக்கனாமிக்ஸ்ன்றதால அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார், ஃபைனான்ஸ் அட்வைஸராக இருந்தார். இப்படி ஒரு ஸ்டேஜில் வரும்போது அவங்க எந்த துறையை சார்ந்திருக்காங்களோ அதுன்னு முதன்மை பெற்று இருப்பாங்க கடக லக்னம். அப்போ அவர் ஃபினான்ஸில் அதில் இருக்கும்போது அதில் முதன்மை பெற்றிருக்கிறதுனால தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆனார். அப்புறம் பிரைம் மினிஸ்டர். எல்லாமே அவங்களுக்கு பணம், பதவி, பட்டம் எல்லாமே தேடி வந்துடும். இவர் நடிகராக இருக்கும்போது இவருக்கு எல்லாமே தேடி வருது. ஏன்னா இந்த கடக லக்னத்தை கடைசியில் அவங்க எங்கே கொண்டு போய் நிப்பாட்டினா, மன்மோகன் சிங் அப்படியே அரசியலில் போய் கொண்டு போய் நிப்பாட்டிடுச்சோ, விஜய் அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டிடுச்சு. அவங்க ஜெயிச்சு தான் ஆகணும். இவங்க எனக்கு வேணான்னு சொன்னால் கூட கொண்டு போய் விட்டுருவது. ஏன்னா சில ராசி, சில நட்சத்திரம், சில லக்னத்துக்கெல்லாம் அந்த பதவி, அந்த பவர் இருக்குது. ஆனால் கடக லக்னம் அப்படி ஒரு பவர் இருக்குது. எந்த லக்னத்துக்கும் இல்லாத ஒரு பவர் கடக லக்னத்துக்கு இருக்குது. அது எஸ்பெஷலி குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப வேலை செய்யும். அதனால் இவரை கட்டாயம் இவர் தானாகவே இவரை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இவருக்கு ஆசை இல்லைங்கிறது வேறு. இவர் வேலை என்னது, கெரியர் என்ன, இவர் கெரியர் நடிக்கிறது தான். அதில் முதன்மை பெற்றிருந்தார்.
ஆனால் கடைசி கட்டத்தில் அவர் எங்கே வந்து நிப்பாட்டுவாங்களன்னா அரசியலுக்கு வந்து நிப்பாட்டிட்டு அதுலேயும் அவங்க வந்துட்டு சோலோவை ஜெயிச்சிருவாங்க. மன்மோகன் சிங் வரைக்கும் இன்ன வரைக்கும் அவர் பேரில் எந்த வித இதுவும் கிடையாது. அவர் கரெக்டாக அவர் கொடுத்த இதை வந்து பிரைம் மினிஸ்டர் 2 முறை தான், 2 முறையும் ஜெயிச்சு தான் இருந்தார். ஃபினான்ஸ் இருந்தால் அதுலேயும் ஜெயிச்சு தான் இருந்தார். அந்த கடக லக்னத்துக்கு அப்படி ஒரு பவர். கண்டிப்பாக அவர் ஜெயிப்பாராங்கிறது கேள்விலாம் இல்லை. ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை தான். அதாவது சூழ்நிலை இருக்குது. ஆனால் ஒரு புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தாங்கனாக்கா அவங்க மற்றவங்கள சுற்றி வருவாங்க. ஆனால் இங்கே தலைகீழாக நடக்க போகுது. விஜய் சுற்றி தான் மற்ற கட்சி சுற்றி வரும். நடக்குதா இல்லைன்னு பாருங்கள். அப்போ டாப்பில் இருக்க போகிறாரு அரசியலில், ஒரு சினிமாவில் இருக்க மாதிரியும். ஆமாம், கரெக்டாக சினிமாவில் இருக்கும்போது டாப்பில் வருவார். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அது அந்த லக்னம் தான் அங்கே பேசும். இந்த லக்னம்லாம் சில நேரத்தில் எந்த இடத்துல இருக்கோ அந்த துறையில் போயிடுச்சுன்னா அதுதான் அவங்கள பேச வைக்கும். ராசி நட்சத்திரம்லாம் அப்படி இருக்கும். அது பாட்டு அது ஓரம் இருக்கும். இப்போ ராசினா கடக ராசி தான், பூசம் நட்சத்திரம் தான், அதெல்லாம் ஓகே. ஆனால் இங்கே லக்னம் தான் பேசும். இந்த துறைக்கு வரும்போது லக்னம் தான் பேசும். அதனால் அதுலேயும் ஜெயிச்சிருவார். அதுலேயும் அப்போ மற்ற கட்சி இருக்கட்டும். ஆனால் அதை தான் சொல்ல வந்தேனே, ஒரு புதுசாக கட்சி ஆரம்பித்தாக்கா அவங்க தான் மற்ற கட்சி சுற்றணும். ஆனால் இங்கே தலைகீழாக நடக்க போகுது. இவர் தான் எல்லா கட்சியும் சுற்றி வர போகிறாங்க. அப்போது மீதியெல்லாம் எல்லாத்துக்கும் இதிலே புரிஞ்சு போயிடும். அது நடக்கும். இப்போ ஒன்றுமே இல்லை இனிமேல் தான் நடக்க போகுதில்ல. அதனால் மற்ற கட்சிங்கெல்லாம் வந்துட்டு அவங்க தான் கெஃபுல்லாக இருந்துட்டு அதுக்குண்டான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவங்க தான் பண்ணிக்கணும். என்ன இதில் இவர் ஜெயிப்பாராங்கிறதுலாம் இல்லை. அதை தாண்டி பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுன்றது இதுதான் அச்சீவ்மெண்ட்டு. இது யாரும் சொல்லப்படாத ஒரு ரகசியத்தை நம்ம சேனல் மூலியமாக நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக அது நடக்கும். இது வரைக்கும் நான் அரசியல் ரீதியாக வந்துட்டு இந்த நேரத்தில் தான் நான் பேசுவேன். திடீர்னு எடுத்து வந்து கொடுத்துட்டீங்க. நான் ஏற்கனவே பேசிட்டேன். அதான் அந்த காலகட்டம் இல்லை. ஆனால் இப்போ இந்த அரசியல் தான் வரப்போகுது, வந்துட்டு தானே இருக்குது, நடந்துக்கிட்டே தானே இருக்குது. பரவாயில்ல. அதே மாதிரி அவர் கட்சி ஆரம்பிச்சப்போ நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அவர் கட்சி பெயரை சொல்லும்போது நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. தமிழக வெற்றி கழகம். அந்த தமிழக வெற்றி கழகம் சுருக்கி டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டிவிகே அப்படிங்கிறது 3ஆம் எண் இடத்துல இருக்கு. அப்போ அந்த 3ஆம் எண் இடத்துல இருக்கிறது அவருக்கு வெற்றியை கொடுக்குமா? இங்கே தான் நம்ம ஃபார்மட் நியூமராலஜினுடைய கான்செப்ட் என்னென்னா, நம்பர் ஒரு பக்கம், இந்த சவுண்டு ஒலின்னு ஒன்று இருக்கும். இப்போ தமிழக வெற்றி கழகம் அவங்க போட்ட ஸ்பெல்லிங், அந்த ஸ்பெல்லிங்கில் பார்த்தீங்கன்னா 64 வருது. இப்போ விஜய்னாக்கா 10, 10னா 1. அதனால் அதே 1லே பேர் வைக்கலாம்னு 64 வச்சுருக்காங்க. என் கணிதம் அப்படி தானே, எந்தெந்த நம்பர் எதில் ஆட் பண்ணால் அது ஸ்ட்ராங்காக வேலை செய்யுங்கிறது. ரைட், 64 கொடுத்தாங்க. இப்போ இந்த 64 அவருக்கு வேலை செய்யும். ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி டிவிக்கேங்கிறது 12ஆம் நம்பர் தானே வரும். 12 1 2 3 வேலை செய்யுமா அப்படின்னாக்கா, இவருக்கு செய்யுமா செய்யாதா அப்படிங்கிறது கொஸ்டினையும் தாண்டி நம்பர் 12. ஆனால் ஒலி சவுண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நம்பருக்கு ஒலி சவுண்டு அப்படின்னு பார்த்தா 69ல் இருக்கும். 69 சவுண்டில் இருக்கும். அது 69 அதுதான் அது அப்படி தான். அது இப்போ சில இதெல்லாம் சவுண்டினுடைய ஒலி சவுண்டு 69ல் போய் நிற்கும். அது சவுண்டுக்கு அந்த கணக்கில் அது ஒரு கணக்கு இருக்குது. ஆமாம், இப்போ நான் சொல்லலை ஆர்ஸ் பவர்னு சொல்கிறேன். ஆர்ஸ் பவரை கொஞ்சம் காட்டுனாக்கா நான் எங்கே போய் காட்டுறது? என்னுடைய ஃபார்மெட் மேலே அதை கண்டுபிடிச்சிது. இப்போ ஏக்கு நம்பர் என்ன 1, அது ஆர்ஸ் பவரில் வேணும்னாக்கா 10,000 நான் சொல்கிறேன். இப்போ அந்த 10,000 எழுதி தான் காட்ட முடியும். ஆனால் 10,000 ஆர்ஸ் பவர் கையில் காட்ட முடியாது. அதெல்லாம் உணர தான் முடியும். அப்போ அந்த பேரை மாற்றி அதை இது ஃபாலோ பண்ணும்போது அந்த ஆர்ஸ் பவர் வேலை செய்யும். அந்த லாஜிக்கு தான். அப்போது இது 69ல் இருக்கும். இது இப்போ நம்பர் பண்ணனா கூட 69ல் இருக்கும். 69 ஒன்றும் பண்ண முடியாது. அதனுடைய ரேஞ்சே வேறு. அது சக்ஸஸில் தான் கொண்டு போய், எப்படி லக்னத்தில் கடகம் இருக்குது அது கொண்டு போய் விட்டுருமோ, இதேமாதிரி இந்த பேரும் ஒன்றும் தவறுதலான்னு இல்லை, கரெக்டாகவும் இருக்குது. 64 அங்கேயும் கரெக்டு. இங்கே 12 இருக்கும்போது வெறும் நம்பரை பார்க்காதீங்க, அது சவுண்டு ஒலி 69ல் இருக்குது. அதுவும் அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்தோம். விஜய் அவர்கள் பெருசாக பேசவே மாட்டார். பார்த்ததில்ல, மாநாட்டில் பேசினது கடக லக்னத்தால் தான் அவர் பேசியிருக்காரு. இப்போ தான் எனக்கு புரியுது. இல்லை, அது இப்போ கடக லக்னத்தினான்னு இல்லை, அந்த அரசியலுக்குன்னு வரும்போது சினிமாவில் கூட இந்த டைலாக் அவர் பேசலை. அதுதான் ரொம்ப ஃபயராக இருந்துச்சு. ஆமாம், ஃபயர் சினிமா கூட அவ்வளோ ஃபயராக பண்ணி கூட அவர் பேசலை எந்த படத்துலையும். அங்கேயும் சாப்பிட்டா தான் பேசினார். அந்த டைலாக் கூட பிரேக் பண்ணி தான் பேசுவார். அரசியல் வரும்போது அவருக்கு எங்கே பவர் வரும்? அதை தான் சொன்னேன். அந்த கடக லக்னம் சொன்னீங்களே, அதுதான், அது தானாக வந்துடும். அதே மாதிரி இப்போது மதியால விதியை வெல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த எண் கணிதத்தால் நம்ம பேர் மாற்றுறோம் அப்படின்றப்போ நம்ம விதியை மாற்ற முடியுமா? விதியை மதியால் வெல்வதுங்கிறது, விதி என்பது விதிக்கப்பட்டதுக்கு விதி, அது இறைவனால் விதிக்கப்பட்டது. அது இறைவன் விதிக்கப்பட்ட விதி. நம்மளுடைய செயலை நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அது விதி அப்படிங்கிற பேரில் போட்டுறோம். இப்போது இந்த நம்பர் இவங்களுக்கு ஆகாது, இந்த நம்பர் இவங்களுக்கு சேராது, இந்த நம்பர் இவங்களுக்கு வைத்திருக்கக்கூடாது அப்படின்பது நீங்கள் சொன்ன மாதிரி நியூமராலஜி படி கணக்கு.
அதையும் தாண்டி அவங்க அதை வைத்திருக்காங்கன்னு சொன்னாக்கா அது வந்து விதியின் மேலே பழிய போட முடியாது. அதில் நீங்களாக ஏற்றுக்கொண்ட விதி அது. இறைவன் கொடுத்த விதி வேற, மனிதனால் ஏற்றுக்கொண்ட விதி வேற. இது மனிதனால் ஏற்றுக்கொண்ட விதி. அதுவும் இறைவன் தானே செஞ்சுருப்பாரு, இறைவன் தானே கொடுத்துருப்பாரு. கடைசியாக நம்ம யார் சொல்ல போகிறோம்? வீட்டில் கூட இருக்கிறோம், பெரியவங்க இருக்கும்போது கூட தவறு நாமளே பண்ணால் கூட நான் பண்ணால் கூட நீ சொல்லியிருக்கலாமே தான் பெரியவங்களை போய் கேட்போம். நம்ம பேரண்ட்ஸை நாம் தான் பண்ணியிருப்போம். திருப்பி அப்பயும் அவங்கள தான் கேட்போம். எல்லாத்தையும் கேட்குறது ஒரே ஆள் யார்? இறைவன் தான். அவர் தான் கேட்டுக்கணும் அதை அப்படின்ட்டு அவர் மேலே சொல்லிட போகிறோம். இந்த நம்பர் இருந்தேன்னு நீ பிறந்தது இந்த தேதி, உனக்கு இந்த நம்பர், நீ இந்த நம்பர் வச்சுருக்கக்கூடாது, நீ வச்சுருக்க, வந்தால் உனக்கு இந்த இன்னல்கள்லாம் வரும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த நியூமராலஜிங்கிறது ஃபேஷனுக்காக பண்ணப்பட்டதில்லை. அதெல்லாம் சித்தர்களுடைய வழி எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சரியான வழி. இதுவும் வந்து ஒரு சித்தர், கற்கர் அப்படிங்கிற ஒரு சித்தர் தான் எண்கணிதத்தை மக்களுக்காக கொடுக்கப்பட்டது. சித்தர்கள் எந்த வழியை எடுத்து கொடுத்தாலும் அது வந்து நல்வழியாக தான் இருக்கும். அப்போ இது வந்து சித்தர்கள் கொடுக்கப்பட்டதுனால நாம் அதை காலம் வரப்போகிறது இந்த ரெவல்யூஷன்ங்கிறது நான் தான் கொண்டு வந்தேன். எல்லா மக்களுக்கும் ஒரு காலத்தில் வந்துட்டு அதை வந்துட்டு அப்பர் கிளாஸ் தான் தொட முடிஞ்சுது, எல்லாரும் கிளாஸும் தொட முடியாது. எல்லாரும் கிளாஸும் தொடணுங்கிறத நான் செல்ஃப் ரிஸ்க் எடுத்து எல்லா பப்ளிசிட்டி உலகம் ஃபுல்லாக பண்ணி இன்றைக்கி எல்லோரும் பார்க்குற அளவுக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மதிங்கிறது நாமளும் இன்றைக்கி ஒரு இது நடந்தே ஆகணும் அப்படின்னாக்கா அப்போ வந்துட்டு பெருசாகிறத சின்னதாகிறதுக்கு பேர் தான் மதி. ஒரு பெரிய விபத்து நடந்து அந்த இடத்துல பிளட்டு இது வரணும் அப்படின்னாக்கா அது விதி. அதை மதியால் வெல்லனாக்கா பெருசாகிறத சின்னதாக்கணும். அது எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அடுத்த கேள்வி நீங்கள் கூட கேட்கலாம். அதுதான் அப்போ தான் எண்கணிதம் உள்ள பிக்சரில் வரும். அப்போ தான் எண்கணிதமே உள்ள பிக்சரில் வரும். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அங்கே நடக்கும். ஐயா நான் நியூமராலஜி படி பேர் மாற்றினேன், இப்போ ஒரு பெரிய விபத்துலேருந்து நான் தப்பிச்சிட்டேன், ஏன் விபத்து நடக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தது அப்படின்னு கேட்குற ஆள்லாம் இருக்காங்க. அப்படியே கேட்குறாங்க, கேட்பாங்க. அதாவது நான் சொல்லுவேன், ஆமாம் கரெக்டான கேள்வி. சூழ்நிலை வந்தது இல்லைங்களா, தப்பிச்சிட்டேன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதுதான் விதி. தப்பிச்சிட்டே நீங்கள் பார்த்தீங்களா, அது மதி. நடக்கப்பட்டது விதி, தப்பிக்க வைக்கப்பட்டது மதி. அது மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்குது. நான் ஒரு முறை வந்துட்டு ஒரு பேங்க்கில் மேனேஜர்கிட்ட என் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணுன்னு கேட்டேன். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஏன்னா அப்போல்லாம் வந்துட்டு இப்பவும் இருக்குது இன்ட்ராக்ஷன் யாருன்னா பண்ணணும். அவர் சொன்னார், நீங்கள் நான் ஒரு இதை கேட்பேன் என் சப்ஜெக்ட்டு பர்சனலாக, அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் அதில் நல்ல விஷயம் இருக்குது, எனக்கு அதை நீங்கள் சொல்லுங்கன்னாரு. என்ன சொல்லணுன்னாரு. அவர் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்தாரு. இப்படி போட்டு பார்த்தேன். நீங்கள் பெரிய விபத்து நடந்திருக்கும், நடந்த இடம் மவுண்ட் ரோடு, பெரிய மேஜர் இன்சிடென்ட்டு, நீங்கள் டூ வீலரில் போனீங்க, நீங்கள் நடுவில் உள்ள இருந்துறீங்க, இந்த பக்கம் ஒரு வண்டி இந்த பக்கம் வண்டி, நான் என்னமோ பார்த்த மாதிரி சொல்கிறேன், நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டு அடித்து மேலே அங்கே போய் விழுந்திருப்பீங்க, இது எப்படி சொல்கிறீங்கன்னாரு. உங்கள் நம்பரு உங்களை காப்பாற்றப்பட்டது அப்படி சொல்கிறார். நானே உங்களுக்கு செல்ஃப் இன்ட்ரடியூஸ் அவரே போட்டு கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக இன்னொரு ஆள் போடணும். அப்போலாம் அப்படி இருந்துச்சு. இப்போ செட்ஸெல்லாம் மாறி போயிடுச்சு. நான் சொல்கிறது கிட்டத்தட்ட எப்படி 27-28 வருஷத்துக்கு முன்னாடி. அது கண்டிப்பாக அவரே நானே செல்ஃப் போடலாம், அவங்க மேனேஜர் ரைட்ஸ் இருக்குது. ஆனால் என்ன அறிமுகம் இன்ட்ரொடக்ஷன் பண்ணணும் இல்லையா, போட்டு கொடுத்துட்டு 100% யார் சொல் எப்படின்னு சொன்னார், அதுக்கு விளக்க சொன்னேன். அப்போ இந்த எண்ணெய் வச்சு தான் சொன்னேன் அவருக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா அது எல்லாராலும் முடியும். அப்போது எங்களுக்கு முன்கூட்டி அதை தெரியுதுன்னு சொல்லும்போது அதுக்கு உண்டான பேரை நாங்கள் கொடுக்குறோம், உங்களை காப்பாற்றப்பட வைப்போம். சில பேர் அந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் அப்போது அந்த இடத்துல நாங்கள் விளக்கம் கொடுக்கும் போகும்போது தான், அதுக்காக என்கிட்ட நியூமராலஜி பார்க்க வரும்போது உங்களுக்கு இது நடக்க போகுதுங்க, நான் இந்த பேரை கொடுக்குறேங்க, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்களேன் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு பெரிய இதுவே இருக்குது. ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு ஆள் இதாகிறதுக்கு முன்னாடி பதில் அது வரும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை நினச்சி தான் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போனாங்க அப்படின்னு ஒரு சர்வேவே இருக்குது. அதுக்காக நான் யாருக்கும் எதுவுமே சொல்ல மாட்டேன், இதை யூஸ் பண்ணுங்கள் சரியாயிரும். அப்போ அவங்க சொல்லும்போது ஐயா என்னை காப்பாற்றலாம், நான் காப்பாற்றலை, மதியம் உனக்கு இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வருதுன்னா, விதி என்பது இறைவனால் விதிக்கப்பட்டதாக இருந்தாலும் உங்கள் விதியை உங்களுக்கு மதியால் வெல்லக்கூடிய தகுதியும் வெல்லக்கூடிய சக்தியும் மனித சக்தியும் உள்ள நம்மக்கிட்ட இறைவனே கொடுத்துட்டாரு. அப்போ தானே சொல்கிறாரு மனிதன், நீ உங்ககிட்ட எல்லா சக்தியும் இருக்குது, இறை சக்தியும் உங்ககிட்ட இருக்குது, ஒவ்வொரு மனிதன்கிட்ட இறைவன் தானே சொல்கிறாரு. நாமளும் அதானே படிச்சிருக்கிறோம், நம்மளுக்கு அதானே சொல்லி கொடுக்குறோம். அப்போ நம்மகிட்டையும் ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்தியில் வச்சு நம்ம ஏன் காப்பாற்றிக்க முடியாது? முடியும். புரியுது என்ன சொல்ல வந்து? அப்போ நீங்கள் சரியாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு பாதி நம்பிக்கை இருக்குது அப்படின்னாக்கா அதுதான் உன் விதி. நான் அதை முழுசாக நம்பலை, அதுதான் உன் விதி. நீ எதை நம்பலையோ உன் விதி அதுதான். நீ நம்பினா தான் நீ மதிக்கிட்ட வந்துட்ட. நீ விதிக்கிட்ட இருக்க போறியா மதிக்கிட்ட இருக்க போறியா? நீ மதிக்கிட்ட இருந்தால் எப்பவும் ஜெயிச்சிருவ. விதிக்கிட்ட இருந்தாக்கா
லைஃப்பில் டிஃபீட் ஆயிடுவேன். அதனால் நீ மதிக்கிட்டு வந்துடுங்க. இப்படி ஒவ்வொருத்தரையும் சொல்கிறேன் நான். ஸோ அதனால் விதி வந்துட்டு பலதரப்பட்டது. இது இறைவன் விதிக்கப்பட்டது விதி, அது வேறு. அது விதியை கூட வந்துட்டு நீங்கள் சரியாக அதை உடனே அதுக்கு சரி பண்ணணும். சரி பண்ணலைனாக்கா அந்த விதியே ஒரு கட்டத்தில் வந்துட்டு கர்மாவை கன்வெர்ட் ஆகிடும். ஆமாங்க, வீட்டில் சின்ன சண்டை இருக்குது, சின்ன சண்டையை சரியாக பண்ணினாக்கா சிம்பிளாக போயிடும். நீங்கள் அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா வளர்த்துட்டீங்கன்னா அதுதான் பெரிய சண்டைனாக்க செப்பரேஷனில் போய் முடியும். உண்மையா இல்லையா? சேம் லாஜிக்கு தான். விதியை சிம்பிளாக இருந்தால் உடனே அதை ரெக்டிஃபை பண்ணிடணும், சரியாக்கிடணும். நீங்கள் அதை விட்டுட்டீங்கன்னா நாளையோட அதுவே விதி வந்துட்டு கர்மாவை கன்வெர்ட் ஆகிடும் எல்லாத்துக்கும். அதனால் விதின்னு சொல்லி ஈஸியாக விடாதீங்க. அதை மதியில் ஷிஃப்ட் பண்ணுங்கள், கன்வெர்ட் பண்ணுங்கள். மதி பக்கம் வந்துட்டு அதை சரி பண்ணிடுங்க. இல்லைன்னா அதுதான் கர்மாவை கன்வெர்ட் ஆயிடும். அதுதான். அதே மாதிரி இப்போ தசா புத்திகள் அது சரியில்லாத நேரத்துலையுமே இந்த எண்கணிதம் வேலை செய்யுமா? ஆமாம், இந்த தசா புத்திங்கிறது பொதுவாக என்னன்னாக்கா, இந்த ராசியில் வரும்போது ஒவ்வொரு பீரியட்லேயும் புதன், அப்புறமா வேலன், அப்புறமா ராகு, ஒவ்வொரு இத்தனை கால பீரியட் நடக்கும். இத்தனை வருஷம் நடக்கும், 19 வருஷம் 12 வருஷம் இப்படிலாம் இருக்கும். இந்த பிரிவை தான் வந்துட்டு தசாபுத்தின்னு சொல்கிறோம். இதில் எது வீக்காக நடக்குது, புதன் அவங்களுக்கு வீக்காக இருக்குது அப்படின்னா எது வீக்காக இருக்கோ அதுக்கு உண்டான பேரை அங்கே வைக்கணும். வச்சுட்டு எத்தனை காலமோ அத்தனை வருஷத்துக்கு அந்த பேரை எழுத வைக்கணும். அப்போது தசாபுத்தி வீக்காக இருந்தாலும் அதை காம்பன்சேட் பண்ணுறது பேருனால தானே முடியுது, பண்ண வச்சிடலாம். காம்பன்சேட் பண்ணிவிட்டு அந்த நாள் வரைக்கும் அந்த காலம் வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்கா ஸோ அது காம்பன்சேட் ஆகிரும். நீங்கள் பழைய மாதிரி அதே ஜெயிக்கிறதுல அதே இதில் வந்துட்டு அந்த இதில் நீங்கள் உட்காந்துடலாம். அதனால தான் அரசியல்லையும் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதி பெரிய இடத்துக்கு வரைக்கும் தான் கஷ்டப்படணும். பெரிய இடத்துக்கு வந்து அதை தக்க வைக்கிறதுக்கு தான் நீங்கள் கஷ்டப்படணும். நீங்கள் அதை தெரிஞ்சிக்காமல் விட்டுட்டிங்கனாக்கா பிகினிங் ஸ்டேஜில் வந்துடுவாங்க. இதுதான் லாஜிக். மொத்தம் எல்லா இடத்துலையும் கஷ்டப்படணும். பெரிய இடத்துக்கு வர்றது கஷ்டப்படணும். சாப்பிட்றது கூட வாயில் வச்சுட்டா முழுங்குறதுக்கு கூட தான் கஷ்டப்படணும். எல்லாமே கஷ்டம் தான் சார். எல்லாம் தான் கஷ்டம். அதனால் வந்து கஷ்டம் நினச்சா தான் கஷ்டம். அதில் ஒன்றும் இல்லைங்க. அப்படின்னாக்கா எல்லாமே ஈஸி தான் வாழ்க்கையே. அதனால் வந்துட்டு வாழ்க்கையை வந்துட்டு நாம் எப்பவுமே அது கஷ்டம்னு நினைக்கவே கூடாது. அப்படி பார்த்தாக்கா இறைவனே நம்மளை படைக்கிறது கஷ்டப்பட்டாருன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அவர் ஈஸியாக தான் படைச்சார். அவர் ஈஸியாக படைச்சதை நாம ஏன் கஷ்டப்பட்டு வாழணும்? ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாமே. விஜய் அரசியல் சம்பந்தமான நிறைய தகவல்கள் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதை பார்க்குற நேயர்களுக்கு பயனுள்ள நிறைய தகவல்களையும் சொல்லியிருக்கீங்க. நிறைவாக வந்து பார்க்குற நேயர்களுக்காக ஒரு ஆன்மீக தகவல், ஒரு மணி அட்ராக்ஷன் டிப்ஸ் மட்டும் சொல்லுங்கய்யா. கண்டிப்பாக. ஆனால் நம்ம நிகழ்ச்சியில் உண்மைக்கு தான் ஐபிசியில் நானும் பார்த்துட்டேன். அந்த எல்லா இதையும் நல்லா கேட்டு எடுத்துக்கிட்டாங்க. அந்த டிப்ஸு மணி டிப்ஸும் அந்த ஆன்மீகத்தை கொடுத்தோம் இல்லைங்களா, அது சான்ஸே இல்லை. மக்களினுடைய ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஒரு கேரளாவில் ஒரு மலையாளம் ஒரு பெண்மணி, அவங்களுக்கு தமிழே சுத்தமாக தெரியல, எனக்கு மலையாளம் தெரியல, அதை வேறு வச்சு அவங்க மலையாளத்தில் ஃபுல்லாக கேட்குறாங்க, ஒன்று கூட தமிழ் தெரியல. ஆனால் உங்கள் ப்ரோக்ராம் நாங்கள் தொடர்ந்து பார்ப்பேன், நீங்கள் நல்லா சொல்கிறீங்கன்னு மலையாளத்தில் பேசுகிறாங்க. நான் பதிலுக்கு தமிழ்லே தான் பேசுகிறேன். எங்கள் வீட்டு எங்கள் பசங்களுக்கெல்லாம் மலையாளம் தெரியும், எனக்கு தெரியல. அது நான் தமிழ்லே பேசிகிட்டு இருக்கிறேன், அவங்க மலையாளத்தில் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் கன்வே பண்ணிடுவேன், அவங்களுக்கு அது புரிஞ்சிருச்சு. இதுவே பெரிய சக்ஸஸ். ஆமாம், ஒரு லாங்குவேஜே தெரியாமல் அதுன்னும்போது அது பெரிய சக்ஸஸ். ஸோ இதை ரொம்ப விரும்பி பார்க்குறாங்கன்றதுக்காக சொல்ல வந்தேன். நல்லா இருக்குது. சரி, முதல்ல மணி அட்ராக்ஷன் வேணும். ஆமாம், நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் கடைசி அல்டிமேட்டாக நம்ம உழைச்சி அந்த பணத்தை சேவிங்ஸ் பண்ணுறது, அதை சேர்க்கறதுக்கு உண்டான வழிமுறையை சொல்கிறதுக்கு உண்டான அதை தான் கடைசியில் தேட வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக இப்போது நம்ம பணத்தை சேர்க்க வேண்டியது எப்படி? ஒரு உடன் பாக்ஸ், உடனாக்கா உட்டிலே ஒரு பாக்ஸு. அந்த பாக்ஸை வாங்கிட்டு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஃபஸ்ட்டு பௌர்ணமி நீங்கள் எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ, நம்ம நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற பௌர்ணமி ஃபஸ்ட்டு வந்து கோல்டு காயின். அது உங்கள் வசதியை பொறுத்து இருக்குது. அது நீங்கள் மில்லியில் வாங்கினாலும் சரி, கிராம்ஸில் வாங்கினாலும் சரி, ஃபஸ்ட்டு ஒரு கோல்டு காயின் ஒரு பௌர்ணமிக்கு போடுங்க. அடுத்த பௌர்ணமிக்கு ஒரு காப்பர் காயின் அதை போடுங்க. அடுத்த இதில் வந்துட்டு ஒரு சில்வர் காயின் பௌர்ணமி அன்னைக்கு போடுங்க. அடுத்து வந்துட்டு நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற காயின்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த பிராஸ் கலரில் வரும், அந்த காயினை போடுங்க. இப்படியே தொடர்ந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டே வந்துக்கிட்டிங்கனாக்கா இது ஒரு பூஜை ரூம், நீங்கள் பூஜை ரூம்லையும் வைக்கலாம், உங்கள் பீரோலையும் வைக்கலாம். மாதம் அப்படி சேருங்க. ஒரு கட்டத்தில் பொண்ணும் சேரும், பொருளும் சேரும், அதை பணம் சேரும். அதான். ஸோ இதை நீங்கள் ரெகுலர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பாக்ஸு ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதை நீங்கள் ஏதோ ஒரு பொருளாக எடுத்து வாங்கிக்கிடலாம். திருப்பி சேருங்க.
இப்படியே சேர்த்துக்கிட்டே இருங்க. இல்லைன்னா அது மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் சேர்ந்து பெருசாக வாங்குங்க. இதில் சப்ஜெக்ட் என்ன, நம்ம மொத்தமாக பொருளும் வாங்க போகிறது சப்ஜெக்ட் இல்லை. நீங்கள் இதை செய்ய செய்ய பொண்ணும் சேரும் பொருளும் சேரும். பொண்ணும் சேரும் பொருள்னா காசு தான். ஸோ இது வந்துட்டு எல்லோரும் செய்யலாம், எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை எல்லோரும் பணம் சேர்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள். கண்டிப்பாக பயனுள்ள தகவல்யா. அதே மாதிரி ஒரு ஆன்மீக தகவல். ஆமாம், ஆன்மீக தகவல் அப்படின்னாக்கா, நம்ம செய்கிற வீட்டில் பூஜையில் வந்துட்டு மணி அடிப்போம். இந்த பெல்லுக்கு வீட்டில் பெல் அடிக்கும்போது இந்த மணியினுடைய நாக்கு வந்துட்டு கண்டிப்பாக வீட்டில் வந்துட்டு நம்ம அப்படி வைப்போம், தரையில் வைப்போம். தரையில் அந்த நாக்கு படக்கூடாது. அப்படியா? அந்த ஆமாம், அந்த தரையில் அந்த நாக்கு, அந்த மணி அடிக்கிற அந்த நாக்குனுடைய தரையில் பட்டுச்சுன்னா அந்த பெல்லுக்கு உண்டான சவுண்டு வந்துட்டு அந்த வழக்கமாக வர அந்த பெல்லுக்கு சவுண்ட், அந்த அந்த கடவுளுக்கு அந்த கோயிலுக்கு அடிக்கிறது, வீட்டில் அடிக்கிற அந்த பூஜைக்கு உண்டான அந்த சவுண்டு, அந்த வழக்கமாக வந்துட்டு இறை சவுண்டு வந்து இல்லாமல் சாதாரண ஒரு இந்த சவுண்டாக மாறி போயிடும். சவுண்டு ஒலி சவுண்டு மாறி போயிடும். இப்போ நம்ம ஒன்று தட்டுனாக்கா ஒரு சவுண்டு வருதுனாக்கா அது வழக்கம் இந்த சவுண்டு. ஆனால் மணியில் வரும்போதுட்டு இறை சவுண்டு, அது இறை சவுண்டு போயிடும் அதில். அப்போ இறை சவுண்டை வந்துட்டு எதுக்கு நம்ம பெல்லு வைக்கிறோன்னு சொன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோயிலில் வந்துட்டு முடிச்சுட்டு திருப்பி காலம்பரம் போயிட்டு பெல்லு அடிச்சுட்டு தான் இருக்கணும். அதுமாதிரி நீங்களும் எல்லோரும் பூஜை ரூமில் போகும்போது ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மணியை எடுத்துகிட்டு ஒரு இது போடணும். பண்ணாக்க கடவுள் ரெடியாக இருக்கிறாருன்னு அர்த்தம், நாங்களும் வந்துட்டோன்னு அர்த்தம். அதை செஞ்சுட்டு தான் நீங்கள் சாமியை கும்பிடணும், மற்ற வேலையெல்லாம் செய்யணும். அதுக்கு தான் பெல் அது. அப்புறம் பூஜை பண்ணும்போது பெல் அடிக்கிறோம், நம்ம அங்கே இருந்துட்டு பண்ணுறோன்னு அர்த்தம். இந்த பெல்லு வந்துட்டு நீங்கள் தரையில் வச்சுட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்துட்டு இறை சத்தம் கேட்காது, ஆர்டினரி சத்தம் கேட்கும். இறை சத்தம் கேட்டால் தான் நாம் இது வந்துட்டு இறைவனோட அது கனெக்டிவிட்டி கிடைக்கும், கனெக்ட் ஆகிடும். அதுக்கு தான் அந்த பெல்லு. ஸோ அதனால் ஏதோ ஒரு பிளேட் வச்சு அது மேலே பெல் வைங்க. ஆமாம், தரையில் வைக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயனுள்ள நிறைய தகவல்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஜெமினி எலக்ட்ரானிக்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் திருச்சி மற்றும் தஞ்சாவூர். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 1 லிட்டர் வாங்கி ஸ்கிராட்ச் கார்டில் இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க, 50 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க.